Daily. Taste the Daily. Blast bro, sama blast movie. bro, blast. ஒரே பாட்டு வாடி. அட ஃபுல்லா பார்க்கலாம். ஒரே பாட்டு. பத்திக்கிச்சு சாங் எங்க பத்த வைக்கணுமோ கரெக்டா பத்த வச்சாங்க. வேற லெவல்ல பத்திக்கிச்சு. அந்த சீன்ல இருந்து மாஸ் இன்னும் என்டர்டெயின்மெண்டா போச்சு. பைக்குக்காரன் வரும்போது எந்த நடிகரும் பேசக்கூடாது. தலைனா யாருன்னு பைக்குக்காரனாலே தலை தான் சொல்லி அது என்டையர் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். இப்போ என்டையர் இந்தியாவுக்கே தெரிஞ்சிச்சு. அல்டிமேட் ஸ்டாரு அஜித்னு பேரு, அஜித்னு சொன்னா அதிருது பாரு. படத்தில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம்னா மயிலோட ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான். நிறைய படங்கள் பார்த்துருப்போம், அவரோட ஸ்டோரி நார்மலான ஸ்டோரி, யூஸ்வலான ஸ்டோரி இருக்கும். ஸ்க்ரீன் பிளேல தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் பண்ணுற முக்கியமான டேரக்டர் வரிசையில் அவரும் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சியாக இருக்கட்டும் சரி, மகிழா இருக்கட்டும் சரி, எனக்கு இவங்களுக்குள்ள அந்த ஸ்க்ரீன் பிளே ஒர்க் அவுட் ஆகிற கேட்டகரிக்குள்ளே இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது, உண்மையிலே ரொம்ப ஸ்லோவாக போகுது. எனக்கு அதுதான் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துக்கு அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் தேவை. செகண்ட் ஆஃப் பீக் ஆகுது. ஒரு கார் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அந்த கார் சீக்வன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுதான் அந்த சீன் தான் சொல்கிறேன். அதுக்கு 4 பேர் அந்த சீனுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பீக் ஆகிற ஒரு விஷயமா இருக்குது. அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ், அனியோட மியூசிக், மயிலோட ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் அந்த ஒரு சீக்வன்ஸில் ஒரே ஒரு ஷாட்டில் எடுத்திருப்பாங்க, டாப் ஷாட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. 3 பேர் அடிக்கிற மாதிரி, ஆரவையும் தசாரதியும் இன்னொருத்தர் இருப்பார். அது ஒரே ஷாட்டில் எடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. நீ கேட்ட சீக்வன்ஸ் அதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் வரும், கியூட்டா இருக்கும், ரொம்ப சாமிங்கா இருக்கும். அஜித் சாரோட திஷாவோட காம்போ என்ன இருந்தாலும் பார்த்துருக்கும். அதோட ரொம்ப சாமிங்கா வந்து இருக்குது. கண்டிப்பா படம் வந்து பாருங்க. தேங்க்யூ. ஆரோவை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா லாஸ்டா மார்க்கெட் ராஜன் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று நடிச்சாரு. அவர் லீட் கேரக்டர் நடிச்சிருந்தாரு. 31ஆம் தேதி ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் பேர் தெரியல. அந்த படத்துக்கு பெருசா என்ன படம், ராஜபீம் சொல்லிட்டு. ஏன் அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணாம இருக்கிறோம்? ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டருக்கு ஒர்க் அவுட் பண்ணி உழைக்கிற ஒரு ஆளா ஆரவ் இந்த படத்துல இருக்காரு. அர்ஜுன் சாருக்கு ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டர் இந்த படத்துக்கு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா டிராவல் ஆறாரு. அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு பர்சனலா அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து. பத்திக்கிச்சு ப்ரோ. ஐயோ போயிட்டாரு ப்ரோ. தலை ஐயோ பண்ணாலும் அந்த மாதிரி ஒரே பாட்டு வாடி. அட ஃபுல்லா பார்க்கலாம். ஒரே பாட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ப்ரோ. ஐயோ ப்ரோ டான்ஸ்லாம் மெரிட்டாரு ப்ரோ. படம் சத்தியமா வேற மாதிரி. போய் பாருங்க. இன்னொரு ஷோ போறோம், போயிட்டு 1 ரிவ்யூ கொடுக்குறோம். தலை என்ன பண்ணிடுறாரு, பயங்கரமா பண்ணிடுறாரு ப்ரோ. இதுல என்ன இருக்குது ப்ரோ, பயங்கரமா இருக்குது ப்ரோ. பாருங்க ப்ரோ, போயிட்டு இன்னொரு ஷோ போயிட்டு வரோம். அடுத்தது இன்னொரு இன்டர்வியூ கொடுக்குறோம். நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி, நல்ல பிஜிஎம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி, செம்மையான ஒரு ஆக்ஷன் மூவி, சூப்பர் ஆக்ஷன் மூவி. எல்லாருக்கும் ஃபேமிலியோட பார்க்கலாம். செதுக்கி வச்சிருக்காங்க. நல்ல பிஜிஎம், அனிருத் செம்ம பிஜிஎம், நல்ல ஆக்ஷன் மூவி, செம்மையான ஒர்க், நல்ல ஆக்ஷன் மூவி. போய் பாருங்க, சூப்பர் ஆக்ஷன் மூவி, நல்ல ஆக்ஷன். குட் ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அஜித் ஆக்சுவலி மாஸ் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அது கம்மி தான். எப்படி மூவியில் தலை மாஸ் லெவல் அப்படின்னா மாஸ் லெவல் கம்மி தான். பட் ஸ்டோரி செம்மையாக அழகாக ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இருக்கு எல்லாமே கதையை பேஸ் பண்ணி ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே, கோ ஆக்டர்ஸ்க்கு எல்லாமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்ட். ஒரு தலை படத்தை தலையை தாண்டி கதையை ஓவர்டேக் பண்ணுதுன்னா விடாமுயற்சி சொல்லலாம். கண்டிப்பா வருத்தம். பார்க்கலாம் நல்லா இருக்கும். தலை சொல்லக்கூடாது. அஜித் குமார் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. வேற லெவலில் டான்ஸ் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே படம் மூவ் ஆகுது. அர்ஜுனோட இன்ட்ரடக்ஷன். அண்ட் இந்த படத்தில் அர்ஜுனையும் அஜித்தையும் ஈக்குவல் ஸ்பேஸில் கொடுத்துருக்கிற மகிழ் திருமேனி எங்கேயும் +1 இல்லை -1 பண்ணவே இல்லை, பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஜிந்திரா கசந்திரா அவங்க ஒரு 10 நிமிஷம் ரிவீல் ஃபேஸ் காமிச்சிருக்காங்க. வேற லெவலில் ரீச் அவுட் ஆகும். ஆரவ் அவர் கொடுத்த ஸ்பேஸை பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயினுக்கான ஸ்பேஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அஜித் அண்ட் திஷா பேர் சொல்லவே தேவையில்லை, எவர்கிரீன் பேர். அவங்க இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அஜித் சார் 8 இயர்ஸ்
9 years 12 years பிஃபோர்ன்ற இருக்குதுல, இந்த 12 years பிஃபோர் இருக்க அஜித் சார் இன்னும் நெக்ஸ்ட் 20 years இதே கெட்டப்பில் இருந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஹாலிவுட் லெவலில் அவர் இருக்கார். ஆக்சுவலி ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவல், எங்கேயுமே நம்ம ஃப்ளாவே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துருக்காங்க. அர்ஜுனும் அஜித் சாரும் பண்ணுற ஸ்டன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பத்திக்கிச்சி சாங் எங்கே பற்ற வைக்கணுமோ கரெக்டாக பற்ற வச்சாங்க, வேறு லெவலில் பற்றிக்கிச்சு. அந்த சீன்லேருந்து மாஸ் இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. அண்ட் இது ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை, எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் லைக் 4.5 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5. மகிழ் திருமணி வெறும் ஸ்க்ரீனில் தான் வரல, பட் ஒரு சீன்லேயும் அவரோட ஒர்க் தெரியுது, அவரோட அந்த ஆர்ட் தெரியுது. வேறு லெவலில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் டைரக்ட் பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட்டாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. சீரியஸாகவே ஆஸ் அ தலை ஃபேனாக வந்து நாங்கள் உள்ளே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தோம். ஆனால் தலை ஃபேனாக வந்து எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அஸ் நியூட்ரல் ஃபேனாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டியது. தலை பிரிச்சுட்டாருங்க, தலை ஆக்டிங் சொல்ல வேணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு இந்த படத்தில். தலையோட மிக்சட் எமோஷன்ஸு, ஸ்டார்டிங் சந்தோஷமாக இருக்கா, திடீர்னு அழுகுற சீக்வன்ஸ் வருது, திடீர்னு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது. இஸ் அ நார்மல் காய். அவர் எல்லா தமிழ் படத்துலையும் வர மாதிரி மாஸ் சீனு அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு ஹாலிவுட் படத்தை எப்படி வந்து ஒரு இந்தியன் ஆடியன்ஸுக்கு கொண்டு வரணும் எடுக்கப்பட்ட முயற்சியான இந்த ஒரு படமாக நான் பார்க்குறேன். அது வந்து எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் லீன் போர்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு 3-4 சீன் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக பேச்சப் ஒர்க்கு இந்த குட் பேட் அக்லிக்காக உடம்புக்கு குறைச்சது பேச்சப் ஒர்க்காக அந்த சீன்ஸை வச்சு இதை எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒல்லியாக இருக்க சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி 12 வருஷம் முன்னாடி கட்டாங்க. அது ரொம்ப பெரிய இந்த டபுள் ஆக்ஷன்லாம் எதுவுமே இல்லை, ஒன்லி சிங்கிள் ஆக்ஷன்லாம் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் உள்ளே வந்தோடனே சவதிகா தான், தலைக்கான அந்த மாஸ் என்ட்ரி எதுவுமே இல்லை, உள்ளே வந்தோடனே சவதிகா தான். எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பின்னிட்டார், அனிருத் பின்னிட்டார். உள்ள ஒரு மினி கான்செர்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கான்செர்ட்டில் போய் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஒவ்வொரு சீனுக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், பிரேக் டவுனோட ரீமேக் தான். அந்த ரீமேக்னா 100% ரீமேக் கிடையாது. அந்த ஸ்டோரி பேஸ்டில் தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி எழுதிருக்காங்க. இல்லை, அதோட மேலே தான் இருக்குது. டேரக்டர் இஸ் இம்ப்ரூவ்டு. ஆனால் ஆஸ் அ தலை ஃபேனாக வந்து வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். கார் ஓட்டத்தில் ஏங்க இந்த மாதிரி ஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. இப்போ அவருக்கு ஏன்னா அவர் நினச்சிருந்தா அவர் டூப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் அவராக பண்ணும்போது டெஃபினட்டாக நடக்க தான் செய்யும். இல்லை அவளுக்கு கெட்ட நேரமோ இல்லை என்னமோ, பட் அவர் ஃபேன்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறதை கடைசியாக பண்ணிடுறாரு. யூனோ அந்த எல்லா வீலி ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இப்போ கூட கார் ஓட்டுறதா இருக்கட்டும், அதில் அவர் எதுவும் சொல்ல முடியாது. பைக்கு காருன்னு வரும்போது எந்த நடிகரும் பேசக்கூடாது. தலைனா யாருன்னு, பைக்கு காருனாலே தலை தான் சொல்லி இது என்டையர் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். இப்போ வந்து என்டையர் இந்தியாவுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் ஐயோ இன்னும் அதுதான் என்ன கதைனா, மற்ற படத்துக்கு இப்போ நான் வேட்டையன் படம்லாம் போயிடுவேன், அங்கே போய் வந்து ஃபுல்லாக அஜித்தே கடவுளை தான் கட்டியிருந்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் சார் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி. பட் ஃபேன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் அது ஒரு செம்மையான ஒரு வைப் மெட்டீரியல். எந்த கான்சர்ட்டாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அது ரொம்ப ஒரு வைப்பு கொடுக்குது. ஸோ இந்த படத்தில் டெஃபினட்டாக அஜித் படம் அது சொல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அது வந்து சொல்லி என்ஜாய் பண்ணிட்டோம். ப்ளீஸ் தலை அதை சொல்ல விடுங்க, கடவுளே அஜித்தே நல்லா இருக்குது. கொஞ்சம் பொண்டாட்டியே காப்பாற்றணும், அவ்வளோதாங்க. இதுதான் ஒன்லைன். அவர் ஒய்ஃபை கடத்திடுவாங்க, அவங்கள வந்து கண்டுபிடிச்சி காப்பாற்றுறது தான் கதையே. இதுதான் ஒன்லைனு. படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அஜித் சாருக்குன்னு ஒரு மாஸ் இல்லை. அதில் போய் அடி வாங்குவார் வந்துடுவார், போய் அடி வாங்குவார், அடிச்சிருவாங்க வந்துடுவார், யோசிப்பார், அப்படியே தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு கத்தியத்து ஒருத்தரை குத்துவார், அதுலேருந்து படம் வேறு லெவல். செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வெறும் ஒய்ஃபை காப்பாற்ற போகிறாரு, அது எப்படியும் அதுதான் லாஸ்ட்டு. அது இன்னும் கொஞ்சம் நிறையா காமெடி ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே போட்டு கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு அப்புறம் சீரியஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாகவே போகுது படம். அதே மாதிரி த்ரிஷா மேடம் அதிகமான சீன்ஸே வரல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் வந்தாங்க, லாஸ்ட்டில் அதோட நடுவில் மிடில் காட்டவே இல்லை, சுத்தமாக அவங்கள காட்டவே இல்லை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அர்ஜுன் சார் வர சீனு, ரெஜினா மேடம் சீன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக, அவங்க வில்லனா நான் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன்ஸு, மியூசிக் எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. அந்த என்னன்னா அஜித் சார் படம் மாதிரி கொஞ்சம் இல்லை, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லை. அந்த இதில் கொஞ்சம் கம்மி தான். அவருக்காக ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாடிடுறேன். விடாமுயற்சிக்கும் அவர் ரேஸில் வின் பண்ணதுக்கும். அல்டிமேட்டு ஸ்டாரு அஜித்துன்னு பேரு, அஜித்துன்னு சொன்னா
அதிருது பாரு அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். விடாமுயற்சி மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.